ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ அஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹும் தஹரத் ஆமீன். அலீம் ஷானை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய கலாமாகிய அல் குர்ஆனுல் கரீமின் மூலமாக தாராளமாக நமக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுஷ் ஷான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் அஸீமுஷ் ஷானை அல்லாஹ் துல் ஜலால் தாராளமாக நமக்கு சொல்லித்தரான் குர்ஆன் ஷரீஃப். அவைகளை ரயீசுல் முஹக்கிகீன் தாஜுல் முஸத்திகீன் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஜதி குர்ரத்தைனி மர்ஜாய் சுல்தானுல் முஜ்தஹிதீன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்யறாங்க. அல்லாஹ் துல் ஜலால் சூரத் ரஹ்மான் ஷரீஃப்ல என்ன மரஜல் பஹ்ரைன் பஹ்ரைன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க பயான் செய்வது ரெண்டு பெரும் சமுத்திரத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். மரஜல் பஹ்ரைன் பஹ்ரைன் அதுக்கான மானா பஹ்ரைன் கான தஅவீலாத் அல்ல தஷ்ரீஹாத். தஃப்சீர ரொம்ப விரிச்ச அது தஅவீல், அதை விரிச்ச என்ன தஷ்ரீஹ். மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத் செய்யறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். மரஜல் பஹ்ரைன் இரு பெரும் சமுத்திரங்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். ஒன்று பஹ்ருல் விலாயா பஹ்ருல் மாரிஃபா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு கடல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேர்க்கிறான். நமக்கு சேர்றது மாதிரி தெரியுங்கிற சப்ஜெக்ட் வருது. அந்த பூரா எல்லா விஷயங்களுக்குள்ளே நம்ம போகல. இப்போ அந்த பஹ்ரைனுக்கு மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்கிற தஷ்ரீஹாத். ஒரு பஹர் எது? பஹ்ருல் விலாயா பஹ்ருல் மாரிஃபா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாம். மற்றொரு பஹர் மாஷா அல்லாஹ் பஹ்ருத் தஹாரத் பஹ்ரு இஸ்மத் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். பஹ்ரைன் மாஷா அல்லாஹ் ஒரு பஹர் என்ன? பஹ்ருல் விலாயா பஹ்ருல் மாரிஃபா. மற்றொரு பஹர் மாஷா அல்லாஹ் பஹ்ருத் தஹாரத் பஹ்ருல் இஸ்மத் மாஷா அல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் துல் ஜலால் அவர் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹாருடைய ஹகீகத்தை பத்தி யதார்த்தத்தை பத்தி நமக்கு என்ன ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுக்குறான். மாஷா இந்த உலகத்துல என்ன பனு ஆதம்ல அவர்கள் பிறந்து வந்தாலும் மாஷா அல்லாஹ் என்ன அவர்களுடைய அலுமத் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே தஅஜ்ஜுபாகக்கூடிய அளவுல இருந்துச்சு. மாஷா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தக்லீக் செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹ் துல் ஜலால் சொர்க்கத்துக்குள்ள அனுப்பின உடனே சொர்க்கத்தை அப்படியே சுத்தி பார்த்து சொர்க்கத்துடைய அந்த அழகையும் ஒளிவையும் பிரகாசங்களையும்
சொர்க்கத்துடைய அந்த சுந்தரமான அமைப்பு எல்லாம் என்ன அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தஹய்யுலாவி தஅஜ்ஜுபாவக்கூடிய அளவுல அவர்கள் மாஷால்ல என்ன தன்னையும் சொர்க்கத்தையும் சேர்த்து மறக்கக்கூடிய அளவுல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய அதிசயத்தை கண்டாங்க ஜன்னத்துக்குள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அது என்ன மாஷால்லா, ஒரு அற்புதமான வஜ்ஹுல் கரீம், ஒரு ஜோதிமயமான திருமுகத்தை வஜ்ஹு ஷரீஃபை பார்த்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எங்க மாஷால்லா? ஜன்னத்துக்குள்ள மாஷால்லா. ஒரு ஜோதிமயமான ஒரு செஹராய் முகத்தஸ், ஒரு தெய்வீக திவ்ய திரு ஜோதி திருமுகத்தை கண்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த வஜ்ஹுல் கரீமுக்கு மாஷால்லா உன்னதமான அற்புதமான கிரவுன் தாஜ் மாஷால்லா வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த வஜ்ஹு ஷரீஃபுக்கு. அந்த வஜ்ஹுல் கரீம்ல மாஷால்லா என்ன முபாரக்கான கருத்துல தௌக் ஷரீஃப், அற்புதமான நூறானியத்தான முத்து மரகத மாணிக்கங்களான மாலை இருந்துச்சு மாஷால்லா. அந்த வஜ்ஹு ஷரீஃபுடைய முபாரக்கான 2 காதலையும் குர்தான் ஷரீஃப் அழகான காது அணியும் இருந்துச்சு, கம்மல் இருந்துச்சு மாஷால்லா. இந்த அதிசய தோற்றத்தை, அற்புத தோற்றத்தை கண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாப்ல, யா ஜிப்ரீலே, இது யாருடைய வஜ்ஹு ஷரீஃப் மாஷால்லா? இது யாரு? சொர்க்கத்துல என்ன சொர்க்கத்தை பூரா மாஷால்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சொர்க்கத்தை பூரா சுத்தி பார்த்துட்டாங்க. அல்லாஹ் சுத்தி பார்க்க வைக்கிறாங்கல்ல, அல்லாஹ் கலீஃபாவுல சொர்க்கத்தை பூரா ரவுண்ட் பண்ணிட்டாங்க மாஷால்லா. சொர்க்கத்துல என்ன அவங்க பார்த்த அத்தனை அழகும் தோத்து போயிடுச்சு மாஷால்லா. இந்த வஜ்ஹுல் கரீமுக்கு முன்னாடி என்ன சொர்க்கம் அப்படியே ஒண்ணுமே இல்லை. இந்த வஜ்ஹு ஷரீஃபுடைய அந்த ஜோதியை கொண்டு தான் மொத்த சொர்க்கமே என்ன லைட்டிங் ஆகுது, பிரகாசிக்குது மாஷால்லா. அந்த வஜ்ஹுல் கரீமை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேக்குறாப்ல, மன் ஹாதி, யார் மாஷால்லா, யாருடைய வஜ்ஹு ஷரீஃப்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்து மாஷால்லா அதுக்கு ஜவாப் சொன்னாப்ல, ஹாதிஹி ஃபாத்திமா. இது யார் மாஷால்லா? ஃபாத்திமத்துல் பத்தூருடைய வஜ்ஹு ஷரீஃப் மாஷால்லா. அந்த வஜ்ஹு ஷரீஃபுடைய ரஸ் முபாரக்காவுல, சங்கையான சிரசுல சர் முபாரக்ல இருக்கிற தாஜ் மாஷால்லா வ அபூஹா காத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதா ஃபாத்திமாவுடைய அருமை வாப்பானாக அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹகீகத் முஹம்மது மாஷால்லா என்ன தாஜுடைய சூரத்துல தஜல்லி ஆயிருக்கு மாஷால்லா. வ தௌகுஹா அலியுல் முர்தலா. அந்த வஜ்ஹு ஷரீஃப் மாஷால்லா என்ன கழுத்துல இருக்கிற சவடி மாலை என்ன சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். 2 காதலையும் இருக்கிற குர்ஆன் மாஷால்லா காதலி என்ன அல் ஹஸன் வல் ஹுசைன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹவ்வா நாயகியை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அருமை மனைவியும் நம்முடைய எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள மனித கோடிகளுக்கு பூரா தாய்மான ஹவ்வா நாயகி அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அம்மாவை என்ன அல்லாஹ் தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடியே சையதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வஜ்ஹு ஷரீஃப் அல்லாஹ் நூரானி தம்சீனாத் அல்லாஹ் காட்டுறான் மாஷால்லா. நூரானி தம்சீனாத் அல்லாஹ் காட்டுறான் மாஷால்லா. எப்படின்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப்க்கு போயிட்டு வரும்போது என்ன சொர்க்கத்தை கண்ட விஷயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்யும் போது மாஷால்லா
நாயகன் திருவிழமானாங்க. நான் சொர்க்கத்துல என்ன மக்காத சிதுக்குன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ஜன்னத்துல மக்காத சிதுக்குங்கிற உயர்ந்த இடத்துல நான் உவைசுல் கரணியை கண்டேங்கிறாங்க சிலதார. உவைசுல் கரணி அப்ப என்ன யமன் நாட்டுல கரணுங்கிற ஊர்ல தான் இருக்கிறாப்புல. புரிஞ்சா? உவைசுல் கரணி உவைஸ் இப்னு ஆமிர் அல் கரணி ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுல கரணுங்கிற ஒரு நாட்டுல தான் இருக்கிறாப்புல. ஆனா நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல இருக்க வேண்டிய இடத்துல அவங்க கரணுங்கிற ஊர்ல இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் அங்க பாக்குறாங்க அவங்கள மாஷா அல்லாஹ். என்னங்கஜா எப்படி அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி உள்ளதை முன்னாடியே அல்லாஹ் காட்டுறானோ அது மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வரது அல்லாஹ் முன்னாடியே காட்டுறான் மாஷா அல்லாஹ். வேற புரியுதா? பனு ஆதம்ல என்ன பனு ஆதம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து வர போறாங்க சய்யிதா புத்தூல் அலைஹிஸ்ஸலாம். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹவ்வா நாகிய தக்லீக் செய்யறதுக்கு முன்னாடியே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் கண்ட முதல் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் ஷாயிருல்லாஹ். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட ஷாயிருல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ்? பிலாத்த முஹம்மதி கபுத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தில் மாஷா அல்லாஹ் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட ஷாயிருல்லாஹ் சய்யிதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சையீதா ஃபாத்திமா சையதுனா அலி அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளாக நமக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்கிறான்? மரஜல் பஹ்ரைன். பஹ்ரைன் ஒரு பஹர் யாரு? பஹ்ருல் விலாயா பஹ்ருல் மாரிஃபா அலில் முர்தலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மற்றொரு பஹர் மாஷா அல்லாஹ் பஹ்ருத் தஹாரா பஹ்ருல் இஸ்மத் யார்? சய்யிதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பயான் செய்றாங்க, தஷ்ரீஹா செய்றாங்க. அல்லாமா முஃபஸ்ஸிர் கிராம் இமாம் அப்துல் ரஹ்மான் அஸ்-ஸஃபவி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசியா அவங்களோட தஃப்சீர்ல மாஷா அல்லாஹ் அதை நக்கல் செய்றாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் காரணம் என்ன? அலி யார் மாஷா அல்லாஹ்? பஹருல் மாரிஃபா பஹருல் விலாயா. அல்லாஹுவையும் ரசூலையும் தவிர அலியை வேற யாராலையும் விளங்க முடியாது. எந்த பாட்டு எழுதி அலி என்ன செய்ய முடியும்? அலியுடைய அலமத்தை பாட்டுக்குள்ளேலாம் கொண்டு வர முடியாது. காரணம் என்ன? சேனா அலி நாயகம் அவர்களை பற்றி யாருன்னு சொல்றாங்க. சேதனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எஜமானே அவர்களை பற்றி அவங்க யாருன்னு நமக்கு சொல்லி தராங்க மாஷா அல்லாஹ். ஆனா நுக்தத் ஃபில் பாய் பிஸ்மில்லாஹ் தன யாருங்கறாங்க அலி நாயகம்? நான் பஸ்மலால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாவுக்கு கீழே உள்ள நுக்தா நாங்கறாங்க மாஷா அல்லாஹ். அந்த நுக்தாவை பத்தி என்ன ஹவுசுல் ஆலம் அத சிர்ருல் அஸ்ரார்னு சொல்லி பயான் செய்வாங்க. பாவுக்கு கீழே உள்ள நுக்தா இருக்குது, அது என்ன? சிர்ருல் அஸ்ரார். மாஷா அல்லாஹ் அரபி அச்சரம் அலிஃப்ல தொடங்கினாலும் குர்ஆனுடைய சவுத்து பாவுல தொடங்குது. குர்ஆன் என்ன மாஷா அல்லாஹ் பாவுல தொடங்குது, அலிஃப்ல தொடங்கல. புரியுதா? அல்பபெட் மாஷா அல்லாஹ் அலிஃப்ல தொடங்குது. ஜஹர் சவுத் எதுல தொடங்குது? பா பிஸ்மில்லாஹ்ங்கற. புரியுதா? அதுக்கான சபபு சொல்லும்போது அலிஃப்ல தொடங்காம குர்ஆன் பாவுல தொடங்கிறதுக்கான சபபு என்ன சொல்றதுமா ஹவுசுல் ஆலம் பயான் செய்வாங்க. அல்லாஹ் அலஸ்து பி ரப்பிக்கும் சொல்லி நான் ஆலம் அர்வாஹ்ல கேட்கும்போது நாம எல்லாரும் பலா ஷஹீதனான்னு சொன்ன மாஷா அல்லாஹ். அங்க பலான்னு சொல்லி என்ன பாவ கொண்டு அல்லாஹ்க்கு ஜவாபு சொன்னதுனால அதை நினைவூட்டுறதுக்காக, அதை ததுக்கிலா செய்யறதுக்காக, அதை ரிமெம்பர் பண்றதுக்காக அல்லாஹ் என்ன செய்யற மாஷா அல்லாஹ் பாவுலே இங்க தொடங்க வைக்கிற மாஷா. ஆலமுல் அர்வாஹ்ல என்ன நாம சொன்ன ஜவாப அல்லாஹ் நமக்கு என்ன ததுக்கிலா செய்யறான், அல்லாஹ் நினைவூட்டுற மாஷா.
சொல்றது புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த பாவுல பஸ்மலா ஷரீஃப்ல என்ன கீழே உள்ள நுக்தா மாஷா அல்லாஹ் அன நுக்தத்து ஃபில் பாய் பிஸ்மில்லாஹ் அன நுக்தத்து ஃபில் பாய் பிஸ்மில்லாஹ் மாஷா அல்லாஹ். பாவுக்கு கீழே உள்ள நுக்தா பஸ்மலால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல பாவுக்கு கீழே உள்ள நுக்தா தான் நான் சொல்றாங்க அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு. மௌலா அலி வசிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார் மாஷா அல்லாஹ் பாவுக்கு கீழே உள்ள நுக்தா மாஷா அல்லாஹ். பாவுக்கு கீழே உள்ள நுக்தா மாஷா அல்லாஹ். பெரிய ஜமான் காதர் ஒலியா நவரானவங்க பாஷா நாயக் ஷேக் நாயகம் செய்தனா கௌஸ் ஜமான் ஷா சையத் முகமது கௌஸ் கவாலி ரஹ்மா மாஷா அல்லாஹ் அந்த பாவுக்கு கீழே உள்ள நுக்தாவுக்காகவே பஹ்ருல் ஹயாத்னு ஒரு கிதாபே எழுதுறாங்க மாஷா அல்லாஹ். பஹ்ருல் ஹயாத் அது பேர் மாஷா அல்லாஹ். அது ஃபாரிஸில் எழுதிட்டு சர்க்கார் அதை மாஷா அல்லாஹ் சான்ஸ்கிரிட்ல அவங்களே டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அது பேர் அம்ரத் குண்டு மாஷா அல்லாஹ். ஃபாரிஸில் பஹ்ருல் ஹயாத், சான்ஸ்கிரிட்ல அம்ரத் குண்டு மாஷா. அது என்ன சப்ஜெக்ட் என்ன? சையதுனா அலி நாயத்துடைய இந்த கவுல் ஷரீஃப் ஆனா நுக்தத்து ஃபில் பாய் பிஸ்மில்லாஹ்வுடைய விளக்கம், மீனிங், தர்ஜுமா, தாலீலாத் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஷானே அலி மாஷா அல்லாஹ் என்ன அது குர்ஆனுடைய தொடக்கத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது மாஷா. குர்ஆனுடைய தொடக்கத்திலேயே ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாவத்தை மாஷா அல்லாஹ் அலியுடைய வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் மாஷா அல்லாஹ் என்ன அலியுடைய அஸீமு ஷான்ல தான் குர்ஆன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரிசாலத் தைபாவுடைய தாவத் ஷரீஃபைன வாந்தில் அஷீரத்தகல் அக்ரபீன் ஆயத்து நாஸிலான உடனே மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துக்கு என்ன அல்லாஹ் சொல்றான், ஹபீபுல் ஆலமே தங்களுடைய கராபத்துக்கு தாங்கள் என்ன செய்யுங்க, தாங்கள் இஷாத்து செய்யுங்க, தாவத்து செய்யுங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இஷாத்தை தன்னுடைய தாவத்தை நான் எங்க தொடங்குறாங்க, அலியுடைய தர்பார் ஷரீஃப்ல இருந்து சரி அலி நாயத்துடைய முபாரக்கான வீட்டிலிருந்து ரசூலுல்லாஹ் தொடங்குறாங்க. காரணம் என்ன மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய தாவத்தை குர்ஆனுடைய தொடக்கத்துடைய மகாமில இருந்து தொடங்குறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய ரகசியமாக ஆக்கி வச்சிருக்கிற யார நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அலி மாஷா அல்லாஹ் என்ன ராஸ இலாஹி அலி மாஷா அல்லாஹ் ராஸ இலாஹி ராஸனா என்ன சிர் மாஷா அல்லாஹ் கிரேட் சீக்ரெட்டுக்கு பேர் என்ன ஃபார்சில ராஸ் மாஷா ராஸ இலாஹி அலி ராஸ இலாஹி அலி மாஷா அல்லாஹ் ராஸ இலாஹி மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஸ இலாஹி அலி இருக்கிறதுனால தான் நான் எப்படி திருவரமானாங்க அலி நாயத்தை பார்த்து யா அலி லஹமுக லஹமி தமுக தமி, அலியே லஹமுக லஹமி உங்களோட சதை என்னோட சதை, உங்க ரத்தம் ஏன் ரத்தம். புரியுதா மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால இந்த திருவாக்கு மூலம் நமக்கு நாயகம் என்ன சொல்லி தராங்க, அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மல்ஹரா இருக்கிறாப்ல மாஷா அல்லாஹ். அலி மாஷா அல்லாஹ் மல்ஹர முஹம்மதி, அலி மாஷா அல்லாஹ் மல்ஹர முஹம்மதி நாயகத்தோடைய மல்ஹரா இருக்கிறாப்ல மாஷா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றக்கூடிய ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய ஹிஜாபுல் ஆலமா இருக்கிறாப்ல அலி மாஷா அல்லாஹ். அலி யார் மாஷா அல்லாஹ் ஹிஜாபுல் ஆலம். அலிங்கிற அந்த ஹோலி ஸ்கிரீன்ல தான் ஜாத்த முஹம்மதியாவை நான் ஷுஹூது செய்யற மாஷா. ஜாத்தே முஹம்மதி மாஷா அல்லாஹ் எங்க தஜல்லி ஆகும், அலில தான் தஜல்லி ஆகும் மாஷா. எங்க தோன்றது அலில தான் தோன்றும் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுல் ஜலால் அந்த அத்தனை விஷயத்தை என்ன நமக்கு உள்ளடக்கி என்ன செய்யறான், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஹ்லு பைத் அத்ஹாருடைய அதீமுஷானை நமக்கு அல்லாஹ் துல் ஜலால் சொல்லி தரும்போது அல்ஹம்துலில்லாஹ் மரஜல் பஹ்ரைன் சையதா ஃபாத்திமா நாயகத்தை சையதா அலி நாயகத்தை பஹ்ரைன்ங்கிற மாஸ்டர் பஹருல் விலாயா பஹருல் மாரிஃபா அலியின் முர்தலா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பஹருல் தஹாரத் பஹருல் இஸ்மா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்யும்போது அல்லாஹ் முன்னாடி அவங்க பஹரா இருக்கிறாங்க. எங்க அல்லாஹ் முன்னாடி பஹரா இருக்கிறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாப்ல, யா அல்லாஹ் உன்னுடைய அரிசை நான் சுத்தி பார்க்கணும் அல்லான்னு சொல்லி அல்லாஹ் மீகாயிலுக்கு உத்தரவு கொடுத்தான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 50,000 வருஷம் பிறந்தாப்லையா. 50,000 எந்த 50,000? நம்ம 50,000 இல்லை. ஏன்னா அரிசுக்கு பக்கத்தில் ஷம்சு கமர்லாம் கிடையாது, சூரிய சந்திரன்லாம் கிடையாது, 24 ஹவர்ஸ் கிடையாது. புரிஞ்சா? 7 நாள் 1 மாதம் 30 நாள் வருஷத்துக்கு 366 இந்த கணக்கெல்லாம் கிடையாது. அப்போ எப்படி 50,000 வருஷம் அல்லாஹ் ரசூல் ஆலம்? இது மசாலா அல்லாஹ் ரசூல் ஆலம் 50,000 வருஷம் அரிசை சுற்றி பார்க்கறதுக்கு பறந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பறந்தாங்க 50,000 வருஷம் பறந்துட்டாங்க. அரிசோட அடி கூட முடியலை மாஷாலா. அப்படியே தாழ பாகம் இருக்குது, தஹத்து பாகம் அது கூட முடியலை, அதுக்கு மேலே பறக்க முடியல. அவங்க என்ன மயங்கி ஹுது ஹுது குருவி போல சுருங்கி போய் அரிசி முன்னாடி விழுந்துட்டாங்க மாஷா. சஜிதால வந்து சொன்னாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன இந்த தஸ்பீஹாத் சம்பந்தமான வரக்கூடிய ஹதீஸ்ல மாஷாஅல்லாஹ் இந்த சம்பவம் வருது. அல்ஹம்துலில்லாஹ் விளங்குச்சா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பிரம்மாண்டமான படைப்பு. பைத்துல் மாமூர்ல சித்ரத்துல் முன்தஹால இருக்கிற பைத்துல் மாமூர் மலக்குகளுடைய காபா, அங்க உள்ள இமாம் அவங்க, அங்க உள்ள ஹத்தீப் அவங்க. பைத்துல் மாமூர்ல என்ன ஜும்மா தொழுகை நடக்கும், குத்பா ஓதுறது யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். புகாரி ஹதீஸ் மாஷாஅல்லாஹ். இமாம செய்யறது யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சுருங்கி போய் ஹுது ஹுது குருவி மாதிரி என்ன குழுவுறாப்புல மாஷாஅல்லாஹ். அரிசுக்கு முன்னாடி அரிசு முன்னாடியே பறந்து முடிக்க முடியல, அரிசில் அந்த அடிபாகத்து கூட கடக்க முடியல மீகாயிலால. ஆனா அல்லாஹ் முன்னாடி மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் பஹர் யார அலி ஃபாத்திமாவை மாஷாஅல்லாஹ். அரிசுக்கு முன்னாடி அல்ல, அல்லாஹ் முன்னாடி. விளங்குதா? புரிஞ்சா? கொஞ்சம் என்ன மாஷாஅல்லாஹ் நல்லா சிந்தனைய ஒரு நிலைப்படுத்தணும், கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் முன்னாடி அலி ஃபாத்திமாவை யாருக்கு முன்னாடி பஹர் மாஷாஅல்லாஹ்? மக்லூகாத் முன்னாடி அல்ல, ஹாலிக்கு முன்னாடி அல்லாஹ். ஹாலிக் அல்லாஹ் அவங்கள பஹரா அல்லாஹ் தஹ்லீக் பண்ணி இருக்கிறான் மாஷாஅல்லாஹ். அலி ஃபாத்திமா யாருக்கு முன்னாடி பஹர் மாஷாஅல்லாஹ்? இலாஹுல் ஆலமீன். ஹாலிக்கு முன்னாடி மாஷாஅல்லாஹ் ஹாலிக்குல் ஆலமீன் முன்னாடி அலி ஃபாத்திமாவை பஹரா இருக்கிறாப்ல மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? ஹாலிக்கு முன்னாடி பஹரா இருந்தா மக்லூக் முன்னாடி எப்படி இருப்பாங்க அவங்க மாஷாஅல்லாஹ்? ஹாலிக்கு அவங்கள பஹர்னு சொல்லும் போது மாஷாஅல்லாஹ் மக்லூக் என்ன அவங்கள பத்தி விளங்க முடியுமா? புரிய முடியுமா? எல்லா அறிவும் ஸ்தம்பிச்சு போயிடும். எல்லா அறிவு என்ன ட்ரை ஆகிடும். எல்லா அறிவு என்ன இருண்டு போயிடும். எல்லாம் மழுங்கி போயிடும். எங்க அந்த ஜாத் ஷரீஃப் கிட்ட விளங்கணும்னு சொல்லி போனா மாஷா. அல்லாஹ் முன்னாடி பஹரா இருக்கிறாங்க மாஷா அலி. அல்லாஹ் முன்னாடி பஹரா இருக்கிறாங்க சையதா ஃபாத்திமா. அல்லாஹ் முன்னாடி மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார தவாத் குதுசியாவான பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் ரசூலுல் கரீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அதீம் ஷானி ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் அவன் இபாதுகளாகிய நமக்கு எவ்வாறு அல்லாஹ் தல்கீன் செய்றானோ, அல்லாஹ் இர்ஷாதா செய்றானோ அதை நாம் மாலூமாக்கி மஃஹூமாக்கி அதை யகீன் செய்து அந்த ஈமானில் நாம் கமாலியத்தை அடைந்து மாஷா அல்லாஹ் ஃபனாஃபி ரசூல் அடைவதற்கு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் ஷரீஃபை கொண்டு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அல்லாஹ் என்றென்றும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் ஃபضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه بخمسة وتفي بها حر
الفاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة خمسة اللطف بها خر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة خمسة اللطف بها خر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه